வெல்கம் தமிழ் டாக்கிஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாரம் ஒரு விஐபி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம சந்திக்க போகிறது முக்கியமான அதுவும் பெண்களுக்கு பிடித்தவர், அதுவும் திருமணமாக போகிற பெண்களுக்கு கண்டிப்பாக அவரை பிடிக்கும். ஆமாங்க, யாருன்னு பார்க்குறீங்களா? வாங்க போய் பார்ப்போம். நேயர்களே, இவ்வளோ நேரம் நீங்கள் அவளுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த நீமா டெய்லர் உரிமையாளர் திரு முருகன் அவர்களை இப்போ நம்ம சந்திக்க போகிறோம். சந்திக்கலாமா? வணக்கம் சார். வணக்கம் சார். முதல்ல இந்த வெல்கம் தமிழ் டாக்ஸ்க்காக முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் இந்த பள்ளியனை எனக்கு பல வருஷமாக தெரியும். நிறைய வாட்டி அவர் என்ன இன்டர்வியூ கொடுக்கணும்னு கேட்டிருந்தார். நான் இதெல்லாம் எதுக்குண்ணே அப்படின்னு சொல்லியிருந்தேன். இல்லை முருகன், கண்டிப்பாக என்னோடய சேனலில் நீங்கள் உங்களோட இன்டர்வியூ கொடுத்தே ஆகணும்னு சொல்லியிருந்தார். அதுக்காக என்னை இன்டர்வியூ பண்ணுறதுக்காக வந்திருக்காரு. அவரை வருகை என்னை வரவேற்கிறேன். வணக்கண்ணா. ரொம்ப நன்றி. நாங்கள் தான் உங்களை வரவேற்கணும், நீங்களே என்னை வரவேற்றிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். அதாவது இந்த நீமா டெய்லர் இது எந்த ஆம்பிஷன், அதாவது எந்த லட்சியத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டது? லட்சியம் கிச்சன்லாம் சொல்கிறதுக்கெலாம் ஒன்றே இல்லை சார். என்னோடய தொழிலே இதுதான். இந்த டைலரிங் தான் என்னோடய தொழில். இந்த தொழிலை பார்த்திங்கன்னா நான் 8 வயசில் வந்தேன் இந்த டைலரிங்காக. என்னோடய ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா எல்லாருமே டெய்லராக தான் இருந்தாங்க. என்னோடய தாய் மாமா டெய்லராக இருந்தாங்க. அது மூலிமா படிக்கிற வயசுலேயே கொஞ்சம் பட்டன் கட்டுறது கொள்வது அப்படியே போனதுனால அப்புறம் இந்த டெய்லர் தொழிலே எனக்கு ஒரு ஹாபி ஆயிடுச்சு. அப்புறம் நான் டெய்லரிங்கை நான் கட்டிங் மாஸ்டராக இருந்தேன், டெய்லராக இருந்தேன், எல்லா விஷயங்களும் பண்ண ஆரம்பிச்சிருந்தேன். இப்போ பொதுவாக ஒரு காலத்தில் டெய்லர்னாலே ஆண்களுக்கான டெய்லராக தான் இருப்பாங்க. எல்லாம் எங்கே பார்த்தாலும் கோட் ஷூட் போட்டுக்கிட்டு இவர் கோட்டு தைக்கிறதுல ஃபேமஸ்ஸு, ஷர்ட்டு தைக்கிறதுல ஃபேமஸ்ஸு, பேண்ட்டு தைக்கிறதுல ஃபேமஸ்ன்னு தான் இருப்பாங்க. லேடிஸுகளுக்கு பொதுவாக ரொம்ப டெய்லரிங்க்குன்னு தனி கடை இருக்காது. இருந்தால் அந்த ஜவுளி கடை வாசலில் ஒருத்தர் உட்காந்துட்டு மிஷின் ஓட்டிக்கிட்டு ஜாக்கெட்டு தைச்சா உடனே தைச்சி கொடுப்பாரு. அப்படி தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கி இப்போ வர என்னென்னு பார்த்தா பெண்களுக்குன்னு ஆடை அலங்கார நிபுணர்னு, அதாவது டிசைனராக உருவாக்கி எங்கே பார்த்தாலும் பெண்களுக்கான ஆடை தைக்கிறது, புது வெரைட்டியில் பேர் சொல்கிறாங்க. அதெல்லாம் என்னன்னு நமக்கு புரிய மாட்டுது. நீங்கள் எதனால் லேடிஸ் டெய்லராக உருமாறினீங்க? ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நானும் ஒரு ஜென்ஸ் டெய்லராக தான் இருந்தேன். ஜென்ஸ் டெய்லரில் பார்க்கும்போது ரெடிமேட்ஸ் நிறைய அதிகமாக வர ஆரம்பிச்சுது. ரெடிமேட்ஸ் அதிகம் வர ஆரம்பிக்கும் போது என்னென்னா அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் கேட்க ஆரம்பித்தாங்க. இப்போ ஆர்டர் கடையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு காஜா பட்டன் அடிக்கணும்னா இன்னொருத்தரை தேடிட்டு போகணும். அப்புறம் குவாலிட்டி எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரெடிமேடு துணி எடுத்து மேல் தேல் தச்சு கொடுங்கன்ற காலத்தில் ரெடிமேட் நிறைய வளர ஆரம்பிச்சுது. அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி ஷர்ட் சைஸ் கிடைக்க ஆரம்பிச்சுது. எல்லாமே ஆரம்பித்து ஆண்கள் எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா ரெடிமேட் பக்கம் போக ஆரம்பித்தாங்க. அவங்களோட குவாலிட்டியை எதிர்பார்த்தாங்க. ஒவ்வொருத்தரும் எனக்கு குவாலிட்டியாக வேணும் அப்படின்றதுனால எதிர்பார்த்தாங்க. நீங்கள் சொல்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொன்று, நம்ம காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பியூட்டிஷியன் தான் அதிகமாக இருந்துச்சு. லேடிஸ் பியூட்டிஷியன் தான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஃபேஷன் டெக்னாலஜின்னு ஒரு விஷயம் வளர ஆரம்பிச்சுது. அதில் பார்த்தீங்கன்னா எல்லா பெண்களும் ஃபேஷன் டிசைனிங் படித்தாங்க. ஸோ ஃபேஷன் டிசைனிங் படிச்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க? எதுவுமே பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணாங்கன்னா எல்லா பெண்களும் ஒரு பொட்டிக்குன்ற மாதிரி ஒரு விஷயத்தை தொடங்கினாங்க. அந்த பொட்டிக்கில் இருக்கிற விஷயத்தை தொடங்கும் போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஆட்களை தேட ஆரம்பித்தாங்க. அப்படி இருக்கும்போது எங்களை மாதிரி டெய்லர்ஸை, கட்டிங் மாஸ்டர், இவங்களை எல்லாருமே போட்டு லேடிஸே பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ அவங்களுக்கு அதை பற்றி தொழில் தெரியாது.
தெரியாது தெரியாது தெரியாது. உங்களை மாதிரி எங்களை மாதிரி ஆட்களை கூப்பிட்டுட்டு போயிட்டு கட்டிங் மாஸ்டர், டெய்லர் அவங்க என்னன்னா ஒரு ஐடியா கொடுப்பாங்க. எப்படி ஒரு பில்டிங் கட்டதுக்கு ஒரு இன்ஜினியர் தேவைப்படுதோ அதே மாதிரி அவங்க இன்ஜினியரா அவங்க இருப்பாங்க. மற்ற வேலையெல்லாம் கொத்தனார் மேஸ்திரி செய்யற மாதிரி அந்த வேலையெல்லாம் நாங்க பார்ப்பாங்க. ஸோ அவங்க ஐடியா கொடுப்பாங்க, மாஸ்டர் எனக்கு இது வேணும், மாஸ்டர் இது மாதிரி தைக்கணும் அப்படின்னுவாங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த விஷயத்த வந்து நாங்க பண்ணி கொடுத்த ஆரம்பிச்சோம் ஒரு டைம்ல. ஸோ அப்படிதான் வந்து இந்த ஃபேஷன் டிசைனிங் வந்து வளர ஆரம்பிச்சது. அதனால நீங்களும் சரி, பெண்கள் ஆதரவு தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அதாவது தாய் குலத்து ஆதரவுடன் இந்த படம் 100வது நாள் தாய் குல ஆதரவுடன் நாங்கள் வெற்றி பெறுவோன்ற மாதிரி நீங்களும் தாய் குல ஆதரவை தேடி நீங்கள் லேடிஸ் ஸ்பெஷலிஸ்ட் ஆகிட்டீங்க. இல்ல ஆமா, ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜென்ஸோட வேலை வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. அப்போ லேடிஸோட வேலை வந்து ரொம்ப பிக்கப் ஆனதுனால நாங்கள் இந்த லேடிஸ் தொழிலை வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டோம். தேர்ந்தெடுக்கப்படும் போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேயும் இதில் வந்து வெரைட்டிஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க பெண்கள் எல்லாமே டிஃப்ரெண்டாக. ஆசைப்பட்டேன். அதாவது நீங்கள் என்னென்ன மாதிரி பெண்களுக்கான ஆடை அலங்காரம் அதை தைக்கிறதுல நீங்கள் எதில் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கீங்க? அப்படின்னு ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்ல முடியாது சார். நாங்கள் வந்து எல்லாமே பண்ணுறோம். இப்போ திடீர்னு ஒரு குழந்தைக்கு வராங்க, ஒரு பட்டு பாவாடை சட்டை கேட்குறாங்க. அதுவும் பட்டு பாவாடை சட்டை சாதாரணமாக தைச்சா நல்லா இருக்காது மேடம், அதில் சிம்பிளாக ஏதாவது ஒரு ஆரி எம்ப்ராய்டரி பண்ணலாமே அப்படின்னா சரி பண்ணி கொடுங்க மாஸ்டர் அப்படின்னுவாங்க. அதே மாதிரி ப்ளவுஸில் டிஃப்ரெண்ட்டாக கேட்பாங்க. பஃப் ஸ்லீவ் வேணும்னுவாங்க, ஒருத்தர் வந்து பஃப் ஸ்லீவ் வேண்டான்னுவாங்க, ஒருத்தர் வந்து ஸ்லீவ்லெஸ் கேட்பாங்க, ஒருத்தர் பிரின்சஸ் கட் கேட்பாங்க. ஒவ்வொருத்தருக்கு தகுந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணி கொடுக்கறது தான் இப்போ. ஏன்னா இப்போ ஃபுல்லாக காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஃபேஷன் என்ற ஒரு விஷயம் வந்து நிறைய வளர ஆரம்பிச்சிருது. அந்த வளர்த்துக்கு தகுந்த மாதிரி காலத்துக்கு தகுந்த மாதிரி நாமளும் போகணும் இல்லையா சார்? அது மாதிரி போயிட்டு இருக்கோம். இப்போ எங்கே பார்த்தாலும் நம்ம பெரும்பாலும் குக்கிராமங்களில் கூட பார்த்தீங்கன்னா பிரைடல் ஒரு ஜாக்கெட்டு பிரைடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு வச்சுருக்குது. இந்த மாதிரி லேடி போர்டு வச்சுட்டு எங்கே பார்த்தாலும் இருக்குது. அது என்ன பிரைடல்ன்றது என்ன? அது ஒரு டைமில் பார்த்தா கல்யாணத்துக்குலாம் வந்து ஒரு கோவிலில் கல்யாணம் பண்ணுவாங்க. ஒரு கோவிலில் கல்யாணம் பண்ணிவிட்டு ஒரு சின்னதாக ஒரு ரிசப்ஷன் வைப்பாங்க. அது நார்மலாக வீட்டில் நடக்கிற ஒரு கல்யாணம் தான். இப்போ கல்யாணத்துக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குறைஞ்சபட்சம் நிறைய செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பயங்கரமாக செலவு பண்ணுறாங்க, குவாலிட்டியாக எதிர்பார்க்குறாங்க. ஒரு ஏழை வீட்டு ஃபங்க்ஷனில் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய விஷயம் பண்ணுறாங்க. ஸோ அந்த காலகட்டத்திலலாம் இந்த பிரைடல்ன்ற ஒரு விஷயம் இல்லை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பிரைடல் என்ற ஒரு ஏழை பெண்கள் வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா பிரைடல் ப்ளவுஸ் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்றாங்க. அப்படி ஆசைப்படுறதுனால தான் இப்போ இவங்களுக்காகவே நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, கல்கத்தாலேருந்து ஆளுங்களை வர வச்சு அவங்களுக்குன்னு ஒரு தனி ரூம் கொடுத்து அவங்களுக்குன்னு ஒரு வாடகை கொடுத்து ஸோ இந்த பிரைடலோட விஷயத்தை எல்லாமே பண்ண ஆரம்பிக்கிறோம். இப்போ கல்யாணம்னு பார்த்தீங்கன்னா பிரைடல் ப்ளவுஸ் போடாத பெண்களே கிடையாது. கல்யாண பெண்கள் மட்டும் கிடையாது, அவங்க அத்தை, சித்தி, மாமியார் இவங்க எல்லாருமே சேர்ந்தே பிரைடல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க தானே சார் நம்ம குழப்பம் ஓடிட்டு இருக்குது. கண்டிப்பா சார். இப்போ உங்களுடைய நீங்க கல்கட்டா நார்த் இந்தியால இருந்தா ஆட்களை கொண்டு வந்து செய்யறீங்க. இப்போ ஜாக்கெட்ல என்னென்ன விதமான ஜாக்கெட்ஸ் இருக்குன்னு எதாவது சொல்ல முடியும்? ஜாக்கெட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரைடலில் பார்த்தீங்கன்னா குந்தன் ஒர்க்கு, ஸ்டோன் ஒர்க்குன்னு ஒரு விஷயம் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பீட்ஸ் ஒர்க் கேட்பாங்க, மணிலே கேட்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஜல்சா ஒர்க்குன்னு இருக்கும். அப்புறம் வந்து ஃப்ரெஞ்ச் நாட்டு ஒர்க்கு கேட்பாங்க. சிலர் பேர் என்ன பண்ணுவாங்கன்னா த்ரெட்லேயே எனக்கு பண்ணி கொடுங்க. இப்போ த்ரெட்டில் பண்ணுற எம்ப்ராய்டிங்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எம்ப்ராய்டரி அது வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும், ஆனால் வேலைப்பாடு ரொம்ப அதிகம். ஸ்டோனில் பண்ணுற வேலைலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நல்ல ஜிகுன்னு இருக்கும், பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக தெரியும். ஆனால் அது ஒரு கொஞ்ச நாள் வரைக்கும் தான் இருக்கும், ஒரு 2 இயர்ஸ் வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் இதுவாக இருக்கும். அது மாதிரி ஒரு விஷயமும் ஒரு ஆரிலே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டி இருக்குது. கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அந்த சாய்ஸில் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். இப்போ ஒரு நீங்கள் சொன்னீங்க பணக்காரங்கிறப்போ எத்தனாயிரம் செலவு பண்ணி கூட ஜாக்கெட் தைப்பாங்க. இப்போ ஏழைன்னு சொல்கிறீங்க இல்லையா, அவங்களுக்கு மாதிரி ஆட்களுக்கு சிம்பிள் அதாவது சீப் அண்ட் பெஸ்ட்டாக தைக்கிறதுக்கான ஏதாவது இருக்கா? ஏழை பணக்காரன்றதுலாம் வித்தியாசம்லாம் கிடையாது சார். ஒரு கஸ்டமர் வந்து என்ன பேட்டர்ன் செலக்ட் பண்ணுறாங்க அதுதான். இப்போ அந்த பேட்டர்னுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட வேலைப்பாடு எவ்வளோ நாள் நடக்குது. இப்போ 2 பேர் உட்காந்து ஒரு ப்ளவுஸில் பண்ணுறாங்கன்னா குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாள் குறைஞ்சபட்சம் பிடிக்கும். அந்த 4 நாளோட வேலையை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குறைஞ்சபட்சம் அவங்களோட சேலரி மட்டும் ஒரு 8,000லேருந்து 9,000 வரைக்கும் போகும். ஸோ அதை கால்குலேஷன் பண்ணிவிட்டு நம்மளோட மார்ஜின் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவோம். சில பேர்லாம் அப்படி கிடையாது, நாங்கள் ரேட்டே சொல்ல மாட்டாங்க. ரேட் சொல்லாமல் சரி நீங்கள் கொடுத்துட்டு போங்க நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா இல்லை மேடம் இது இவ்வளோ ரேட் வந்துச்சு அவ்வளோ ரேட் வந்துச்சு, கஸ்டமரோட ஆர்குமெண்ட் நடக்கும். அந்த ஆர்குமெண்ட்லாம் இருக்கக்கூடாது. கம்மியோ ஜாஸ்தியோ நீங்களா மேடம் சொல்லுங்க பண்ணி தந்துடுறேன், அந்த குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி பண்ணுறது. ஓகே. இப்போ நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து லேடிஸ் ஸ்பெஷலிஸ்ட் ஒரு டெய்லராக இருக்கீங்க. நீங்கள் திரைப்படங்களுக்கெல்லாம் வந்து யாருக்காவது இந்த
காஸ்டியூமராக ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? நான் ஒரு காஸ்டியூமராக ஒர்க் பண்ணியிருந்தேன் சார். அதாவது என்னென்னா ஏவிஎம்ல ஆசீர்வாதம்னு ஒருத்தர் இருந்தார், அவரோட ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து நயீம் பைன்னு ஒருத்தர் இருந்தார், அவரோட ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாசானம்னு ஒரு காஸ்டியூமர் இருந்தார், அவர்கிட்ட ஒர்க் பண்ணியிருந்தேன். திரைப்படங்கள்லாம் நான் சீஃபாக ஒர்க் பண்ணல, ஸோ அசிஸ்டன்ட்ஸ் அது மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சார். இப்போ யாராவது சினிமாவில் இருக்கக்கூடிய காஸ்டியூமர் அதாவது சீப்பாக இருக்கிறவர் வந்து உங்ககிட்ட எமர்ஜென்சி ஏதாவது இந்த ஆர்டிஸ்ட்டுக்கு இன்னைக்கு ஷூட்டிங்க்கு தேவைப்படுதுன்னு ஏதாவது ஜாக்கெட் இந்த மாதிரி லேடிஸ் சம்மந்தப்பட்ட ட்ரெஸ்ஸஸ் எதாவது தச்சு கொடுக்க சொல்லி வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க, அது மாதிரி வந்திருக்காங்க. நிறைய இந்த சாங்ஸ்லாம் எடுக்கிறாங்க இல்லையா, இந்த பாடல்கள் காட்சிலாம் எடுக்கும்போது அந்த பாடல்கள் காட்சிக்கு எமர்ஜென்சியாக எங்களுக்கு வேணும், ஒரு 10 ஸ்கர்டன் பண்ணி கொடுங்க, டாப்பன் பண்ணி கொடுங்க, அது மாதிரிலாம் வந்திருக்காங்க. அது ஒரு 2 to 3 டேஸ்லலாம் பண்ணி கொடுத்துருக்கோம். சரி, இப்போ நீங்கள் ஜாக்கெட்டை தவிர்த்து வேறு பெண்களுக்கான ஆடைகளில் என்னென்ன இது வந்து நீங்கள் தைக்கிறீங்க? சுடிதார் தைக்கிறோம், டாப்ஸ் தைக்கிறோம், அப்புறம் பார்த்தா பிரைடலில் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்கோம். அது பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ப்ளவுஸ் பண்ணுறோம், குழந்தைங்களுக்கு ஃப்ராக் பண்ணுறோம், பாவாடை சட்டை பண்ணுறோம், லேடிஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லா ஐட்டமும் நாங்கள் பண்ணுறோம். ஓகே ஓகே. இப்போ நீங்கள் வந்து யாராவது குறிப்பிட்ட சினிமா ஃபேமஸானவங்களுக்கு யாருக்காவது நீங்கள் தச்சு கொடுத்துருக்கீங்க ப்ரைவேட்டாக, அதாவது அவங்க பர்சனலாக யாருக்காவது? பண்ணியிருக்கேன் சார், சீரியல் ஆக்டருக்குலாம் நிறைய பேர் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களோட நேம்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் வருவாங்க வந்துட்டு நான் இந்த சீரியலில் பண்ணியிருக்கேன், அந்த சீரியலில் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் பண்ணிட்டு போயிருக்காங்க. இப்போ விஐபி கஸ்டமர்ஸ் அவங்களுடைய ஃபேமிலி சேர்ந்தவங்க யாராவது? விஐபி கஸ்டமர்ஸ் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கேன் சார். அவங்கெல்லாம் பேர்லாம் சொல்லக்கூடாது, ஆனால் விஐபி கஸ்டமருக்கு பொதுவாகவே எல்லாருமே நல்லா பண்ணிட்டு இருக்கேன். உங்களுடைய இப்போ பொதுவாகவே எல்லாருமே இப்போ நீங்கள் வந்து ஒரு சாதாரணமாக காஜா பட்டன் தைக்க ஆரம்பித்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக படி மிஷின் மோட்டர், அதுக்கப்புறம் கட்டிங், இப்படியே நீங்கள் டெவலப் ஆகி ஒரு கடை நீங்கள் திறந்துருக்கீங்க. உங்களுடைய எதிர்காலம் என்ன நோக்கி இருக்குது, என்ன லட்சியம், என்ன இந்த டெய்லரிங்? இந்த டெய்லரிங்கை பார்த்தீங்கன்னா இப்போது ஃபேஷன் டிசைனிங்கிறது இந்த காலகட்டத்தில் நிறைய இருக்குது சார். இது அடுத்த ஜென்ரேஷனுக்கு இதை விட பிரம்மாண்டமாக கொஞ்சம் பண்ணோம் அப்படின்ட்டு ஆசை தான், வேறு ஒன்றும் கிடையாது. இதுலேருந்து பெருசாக எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. செய்கிற தொழிலை சுத்தமாக செஞ்சு தரணும், கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கணும். ரெண்டாவது ஒரு விஷயம்னா டைமிங் கீப்பர் பண்ணணும். இன்னைக்கு இந்த டைமிங் கீப்பர் பண்ணாத கஸ்டமர் இது வந்து நிறைய இருக்காங்க, வாங்கிடுவாங்க, ஒரு ஆர்டர்ஸை வாங்கிடுவாங்க, அந்த ஆர்டர்ஸ் டைமிங்க்கு அவங்களால கொடுக்கவே முடியாது. கஸ்டமர் அதில் என்ன ஆகிடுவாங்கன்னா கஸ்டமர் வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுவாங்க. என்னங்க சார் கொடுக்குற டைமுக்கு நீங்கள் கொடுக்கலையே அப்படின்வாங்க. அது மாதிரி விஷயம் நிறைய நடக்கும். ஆனால் டைமிங்கை மட்டும் கஸ்டமர் கிட்ட கீப்பர் பண்ணி இந்த பிஸ்னஸை பண்ணிங்கன்னா இது வந்து நல்லாவே வரும் சார். அதே மாதிரி இப்போ நீங்கள் சொன்னீங்க நாங்கள் டைமிங்க்கு கரெக்டாக தச்சு கொடுத்துறோம். சில பேர் எனக்கு இன்றைக்கி வேணும்னு சொல்லி அடம் முடிச்சு நீங்கள் ராத்திரிலாம் கண்ணு முடிச்சு ஆளை வச்சு தச்சு முடித்தவங்க அந்த டைமுக்கு வந்து வாங்காதவங்க வாங்கினவங்க யாராவது கரெக்டாக இருக்காங்க? இல்லை, அது மாதிரி சொல்லுவாங்க சில டைமில் எமர்ஜென்சியாக ரெடி பண்ணி கொடுப்போம், ரெடி பண்ணுவோம். ரெடி பண்ணும்போது அவங்க ஊருக்கு போயிடுவாங்க, அந்த ப்ளவுஸ் வந்து இங்கே தான் இருக்கும். நம்ம ஃபோன் பண்ண இல்லை ஐயோ அவங்க கிளம்பிட்டாங்களாங்க, சரிங்க ஒரு 2 டேஸில் நான் எங்கள் டேடி அனுப்பிச்சி விட்றேன், இல்லையா நீங்கள் கொரியர் பண்ணி விட முடியுமா, நாங்கள் எமர்ஜென்சியாக கிளம்பிட்டோம் சார் அப்படின்னு சொல்கிற கஸ்டமர்ஸ்லாம் இருக்காங்க. அது மாதிரி இருக்கிற டைமில் வந்து நாங்கள் வந்து இப்போ டென்சோ பிக்கப்லாம் இருக்கு இல்லையா, அந்த டென்சோவில் போட்டு விட்டுருவோம். அப்படி இல்லையா அவங்களோட அட்ரஸ் என்னன்னு கேட்டு நாங்கள் கொரியர் பண்ணி விட்டுருவோம். அது மட்டும் இல்லை, இப்போ என்கிட்ட கிளைண்ட்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ஆர்ஐஸ் நிறைய பேர் பண்ணுறாங்க. சிங்கப்பூர், மலேசியா, கனடா, ஆஸ்திரேலியா, அது மாதிரி வந்து நிறைய பேர் என்ஆர்ஐஸ் வருவாங்க. என்ஆர்ஐஸோட கஸ்டமர்ஸோட விஷயம் பார்த்தீங்கன்னா அவங்களோட இங்கே ரூம் போட்டிருப்பாங்க, ஒரு 2 days 3 days தான் வெயிட் பண்ணுவாங்க. எங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க நான் 3 days தாங்க நான் இந்த ரூமில் இருக்கேன், எனக்கு கொஞ்சம் எமர்ஜென்சியாக பண்ணி கொடுங்க மாஸ்டர், இல்லைன்னா நான் ஊருக்கு போயிடுவேன், இது எனக்கு பிரோஜனமே இல்லாமல் போயிடுவாங்க. அந்த டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் ஓட்டி மாதிரி கொடுத்து கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணுன்றதுனால கொஞ்சம் இருக்கிற கஸ்டமர்கிட்ட கொஞ்சம் ஓல்டில் வச்சு அப்புறம் அவங்களோட ட்ரெஸ்லாம் ரெடி பண்ணி அவங்களுக்கு என்ன தேவையோ அது மாதிரி பண்ணி. இந்த மாதிரி அவசரமாக தச்சு கொடுத்து பர்ஃபெக்டாக இருக்குமா உங்களுக்கு? கண்டிப்பாக இருக்கும் சார். இன்னும் இப்போது ஒரு வேலை இருக்கும், நம்ம அவசரமாக சாப்பிட்டாலும் சாப்பிட தான் போகிறோம், பொறுமையாக சாப்பிட்டாலும் சாப்பிட தான் போகிறோம். அதனால அவசரமாக சாப்பிட்டேன் எனக்கு இது ஆகாதெல்லாம் கிடையாது. எது இருந்தாலும் அதே மார்க்கிங் தான் பண்ண போகிறோம், அதே வேலை தான் செய்ய போகிறோம். என்னன்னா கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணுவோம், வேறு ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுவோம். இல்லைன்னா அப்படியே ஸ்லோவாக பண்ணுவோம், கொஞ்சம் எமர்ஜென்சினா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக டக்கு 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 டக்குன்னு வேலை நடந்துகிட்டே இருக்கும். உங்களை வந்து இந்த மாதிரி ஒரு டெய்லர் வாழ்நாளில் சந்திச்சது இல்லை அவ்வளோ சிறப்பாக தச்சு கொடுத்தாரு பாராட்டின கஸ்டமர் யாராவது நினைக்கிறேன்? நிறைய பேர் இருக்காங்க சார். நிறைய கஸ்டமர் பாராட்டுவாங்க, சில கஸ்டமர் திட்டவும் செய்வாங்க, சில கஸ்டமர் பாராட்டவும் செய்வாங்க. பாராட்டும் போது நமக்கு தெரியாதுப்பா சூப்பராக இருக்கு போல இருக்கு அப்படின்வாங்க. திட்ட செய்யும்போது அன்றைக்கி கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் சொல்லுவாங்க மாஸ்டர் ஒரே ஒரு தையல் தான் மாஸ்டர், கொஞ்சம் நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்வாங்க. இதுதான் தொழிலில் நடக்கிறதுனால சார். ஓகே, இப்போ உங்களுடைய இந்த நீமா டெய்லரிங் இது ஆரம்பிச்சு எத்தனை வருஷம்? இது ஆரம்பிச்சு கம்மி பார்த்தீங்கன்னா ஒரு 12 வருஷம் ஆயிடுச்சு சார். இதே நேம்ல தான் நீமா ஃபேஷன் டெய்லர்னு இதே அட்ரஸ்ல தான் இதே அட்ரஸ்ல தான் இருக்கும். என்ன அட்ரஸ்? நம்பர் 16 காசியா இருக்காட், தியாகராயர் ரோடு. ஓகே ஓகே ஓகே. இது வந்து இந்த இடத்துல வந்து நீங்க ஓகே
ஒரு சாதாரணமாக ஆரம்பிச்சிங்க, பரவாயில்ல ஓரளவுக்கு பிஸ்னஸ்னு ஒரு திருப்தி வந்து இத்தனை வருஷமா நீங்கள் பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாவது பிரான்ச்சஸ்லாம் இருக்கா? பிரான்ச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரிப்ளிகேனில் ஒரு சின்ன பிரான்ச்சஸ் இருக்குது. அது குட்டி கடை தான். அது வந்து என்னோட மிஸ்ஸஸ் பார்த்துட்டு இருக்காங்க. இது வந்து ஹெட் ஆஃபீஸ் மாதிரி. இதை நான் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கேன். இது என்னோட பார்வையில் மட்டும்தான் சார் இருக்குது. ஓகே, இங்கே எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க? கம்மி பார்த்தோன்னா என்னோட சேர்த்து நானும் ஒரு ஒர்க்கர்ஸ் டீம் மாதிரி தான். நான் என்னோட சேர்த்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 10 பேர்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகே. உங்களுக்கு போதுமான நிறைவான வருமானம் இதில் வருதா? வருது சார். வரும். சில டைமில் வரும், சில டைமில் கை கடிக்கும், சில டைமில் பண்ணுவோம். ரொட்டேஷன் பிஸ்னஸ் மாதிரி தான். இன்றைக்கி நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு இந்த வாரம் ஃபுல்லாகவே ரெடி பண்ணி வைப்பேன். இதோட ரொட்டேஷனோட காசு எனக்கு அடுத்த வாரம் கூட வரலாம், இல்லை அடுத்த வீக் கூட வரலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு 8 வயசுலேருந்து ஆரம்பிச்சிருக்கீங்க. எத்தனை வருஷம் ஆகுது இது? எத்தனாவது வருஷம் இருந்து நீங்கள்? கம்மி பார்த்தீங்கன்னா ஸோ என்னோட ஏஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 47 கிட்ட நெருங்கிட்டேன். 8 வயசு என்னோட சர்வீஸ் பார்த்துக்கோங்க. குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 39 வருஷமாவது இந்த டைலரிங் ஃபீல்டில் இருக்கேன் சார். டெய்லரிங்கில் இருக்கீங்க. இப்போ வந்து பெண்களுக்கு வந்து திருமணத்துக்கான அதாவது என்ன சொல்லுவாங்க, வெட்டிங் ப்ளவுஸ், இது பிரைடல் ப்ளவுஸ். பிரைடல் ப்ளவுஸ் அதில் வந்து நீங்கள் ரொம்ப ஃபேமஸாக சொல்லப்படுது. இதில் வந்து திடீர்னு இப்போ ஒரு டெய்லர்கிட்ட கொடுத்தேன், அவங்க சொதப்பிட்டாங்க, 2 நாள் தான் இருக்குது மேரேஜ் டைம், எனக்கு பண்ணி கொடுங்கன்னு வந்து கேட்டால் கண்டிப்பாக பண்ணி தரோம் சார். போன வீக் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாப்பிள்ளை வீட்டில் ஒரு ப்ளவுஸ் ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு இது பண்ணாங்க. ஆனால் கல்யாணம் பொண்ணுக்கு அது ரொம்ப பிடிக்கவே இல்லை. மாப்பிள்ளை வீட்டில் பண்ணிட்டாங்கன்னா இது மாதிரி இருக்குது, நான் இது மாதிரி எதிர்பார்த்த மாதிரியே வரல, ஆனால் எனக்கு 2 டேஸில் ஏதாவது ஒன்று பண்ணி கொடுங்கண்ணா அப்படின்னு சொன்னாங்க. பண்ணி கொடுத்தோம். அந்த மாதிரி பண்ணி கொடுத்து இது மாதிரிலாம் பண்ணியிருக்கோம் சார். இது மாதிரி அதான் இப்போ இந்த மாதிரி நெருக்கடியான நேரத்தில் உங்களுக்கு வந்து பண்ணுறீங்க. இப்போ உங்களுக்கு வீட்டில் வந்து கரெக்டான டயத்துக்கு போக முடியாது, கொள்ள முடியாது, இந்த மாதிரியான சிக்கல்லாம் ஏற்பட்டு கண்டிப்பாக சிக்கல்லாம் இருந்திருக்கு தான். அதனால கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அதனால் அந்த வேலையை முடிச்சுட்டு போயிட்டு தானே சார் ஆகணும். அதனால எல்லாம் சரி, எங்கள் வீட்டில் கூட தெரியும் இது இவர் இப்படி தான் இந்த டைலரிங்காக இவர் இதுவே பண்ணுவார் அப்படின்னு சொல்லி டைமிங்லாம் பார்க்கறது கிடையாது. சரி, ஒரு மேரேஜுக்கு உங்கள் ஒய்ஃபுக்கு ஜாக்கெட் தைச்சி கொடுத்தது யாரு? அது ஒரு டெய்லர் தான் தைச்சாரு. அப்போ பிரைடல்லாம் கிடையாது, அது நார்மலாக தான் தைச்சிக்கிட்டாங்க. இப்போ தானே சார் பிரைடல்லாம் வந்திருக்கு. ஓகே சார், இப்போ நீங்கள் இது வரைக்கும் நிறைவான வாழ்க்கை வாழறீங்க. நீங்கள் தொடர்ந்து இந்த டெய்லரிங் துறையில் உங்களுடைய நீமா டெய்லர்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகணும். உலகம் முழுவதும் இப்போ வந்து உங்களுக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்திருக்காங்க. நீங்களும் பல வெளிநாட்டில் கூட இந்த பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணணும். எங்களுடைய வெல்கம் தமிழ் டாக்கி சார்பில் நாங்கள் வந்து இதை சந்தோஷமாகவும் மனப்பூர்வமாகவும் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. நன்றி சார். எங்கள் நேயர்களுக்கு ஏதாவது சொல்கிறதா இருந்தால் சொல்லிவிடுங்க. நேயர்களுக்கு என்ன சொல்லணும்னா, இந்த வெல்கம் தமிழ் டேக்ஸ்க்காக வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்கேன். அதனால் உங்களுக்கு கூட உங்கள் பிரைடல் ப்ளவுஸ் தைக்கணும், ஏதாவது பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக பிரைடல் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு நாங்கள் எப்பயுமே ரெடியாக இருக்கோம். நன்றி, வணக்கம்.